ஹலோ மக்களே, என்னடா இன்னைக்கு ஆரம்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இன்றைக்கி ரம்ஜானோட 8வது நாள் சஹாரை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஃபஜர் தொழுகைக்கு கிளம்பிட்டு இப்போ வண்டியை வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்பு கிளம்ப போகிறேன். எங்கே போகிறேன்னு தெரியுமா? காட்பாடி வழியாக நம்ம பொன்னைக்கு போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணணும். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நேராக இப்போ நான் திருச்சிக்கு போயின்னு இருக்கேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ரவுண்ட் ட்ரிப் புக்கிங் வந்திருக்கு. நம்ம இப்போ திருச்சிக்கு போகலாம். சைன்னு கிளம்பிட்டேன். போகிற வழியில் கஸ்டமரை சாப்பிட நிப்பாட்டி, ஏன்னா நான் சாப்பிடல, நான் நோம்பு இல்லையா, அதனால நான் ஈவினிங் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கஸ்டமருக்கு வந்து 10:30 மணிக்கு ஃப்ளைட்டுனால அதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுனால அங்கே கோயிலுக்கு வந்தேன். அங்கே தான் இந்த யானையை பார்த்தேன். செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க யானை. அது கோயிலை பார்த்தேன். கோயில் கூட செம்மையாக இருக்குது, பார்க்குறது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. திருச்சியில் இருக்க இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து எனக்கு நோன்பு திறக்கிற நேரம் வந்தாச்சு. அதனால் இப்போ நான் வந்து நோன்பு திறக்க போயிட்டு இருக்கேன். என்னோடய நேரம் பாருங்கள், கோயில் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் நோன்பு திறக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நோன்பு திறக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. எங்களுக்கு கடிச்ச இடத்துல நம்ம நோன்பு திறந்துடலாம். அதுக்கப்புறமா 8:30 மணிக்கு கஸ்டமர் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கப்பா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய வீடியோஸ் புதுசாக நான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்போ தான் இந்த திருச்சி ஏர்போர்ட்டோட பார்ட் 2 வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. யாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.